சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோன்னே ரெண்டாவது மேட்ச் தோத்துட்டோம். தோத்த உடனே எதுக்குங்க சாம் கரன் எதுக்குங்க தீபக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கும் பதில் கொடுக்குற விதமா அடுத்த மேட்ச்ல அவங்க ரெண்டு பேரையும் மாத்திட்டு ஜெமி ஓவர்டனையும் விஜய் சங்கரையும் கொண்டு வந்தாங்க. பட் ஏன்னா அந்த மேட்சையும் நம்ம தோத்துட்டோம். அப்புறம் டெவன் கன்வே வச்சுக்கிட்டு எதுக்குங்க நீங்க பேட்டிங் ஆர்டர்ல கஷ்டப்படுறீங்க, டெவன் கன்வே ஓப்பனிங் வந்துட்டு வாங்க, ஒரு புது பவுலரா இந்தியன் பவுலரை வந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாலாவது மேட்ச்ல டெவன் கன்வே ஓப்பனிங் வந்துட்டு வந்தாங்க, முகேஷ் சௌத்ரிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏற்கனவே அவர் போன வருஷம் நல்ல ஃபார்ம்ல இருந்ததுனால இந்த வருஷம் அவருக்கு நம்பி வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 19 ரன் கிட்ட கொடுத்துட்டாப்ல. அடுத்த 2 ஓவர் நல்லா போட்டாலும் கடைசியா 10th ஓவர்லயே 2 ஓவரை நம்பி ருத்ராஜ் கேக்குவர் அவர்கிட்ட கொடுக்குறாப்ல. 16வது ஓவரை ஏன் அவர்கிட்ட மீண்டும் கொடுக்குறாப்ல? நூர் அகமதுக்கு ஒரு ஓவர் இருக்கையில அவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அங்க பேட்டிங் ஆடி இருந்த KL ராகுல் நூர் அகமதோட 3வது ஓவரை போட்டு பிரிச்சு எடுத்துட்டாப்ல. அதனால சுழலோட வேகம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால முகேஷ் சௌத்ரி கொடுத்தாரு. உடனே இவர் ஃப்ரெண்டு அதனால தான் கொடுத்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. 16வது ஓவர்ல ஒரு கேட்சும் வந்துச்சு. ஆனா அதை முகேஷ் சௌத்ரி மிஸ் பண்ணிட்டாப்ல. இன்கேஸ் அந்த விக்கெட் அவர் எடுத்திருந்தாப்லன்னா இந்த அளவுக்கு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை செஞ்சா தான் அது நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமான்னு நமக்கு தெரியாது. அது முடியறப்ப தான் தெரியும். அது நமக்கு சாதகமாகவும் முடியலாம் அல்ல நமக்கு பாதகமாகவும் முடியலாம். அது மாதிரி தான் ருத்ராஜ் கேக்குவாடு அவரோட முயற்சியை எல்லா பக்கமும் எடுக்கிறாப்ல. ஆனா அது அவருக்கு சாதகமா தான் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டனா அவர் என்ன செய்யறாருங்கிறத பார்க்கணும். அவர் செய்யறதெல்லாம் தப்புங்கிறது மாதிரி பார்க்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் நல்லா தான் கேப்டன்சி பண்றாப்ல. உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தெரியும் தோல்வி ஒன்றும் பெருசு இல்லை, எங்களுக்கு கம்பேக் பண்றது ஒன்றும் புதுசு இல்லை. மீண்டும் வருவோம், 6வது கோப்பையை அள்ளிட்டு போவோம்.